வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நாம் அருமையாக சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எவ்வளோ எளிமையாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு 12 நம்பர் கிராம்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு அன்னாசி பூ, அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 4 பட்டை, சின்ன சின்னதாக 4 பட்டை எடுத்துருக்கேன், அதையும் இதை சேர்த்துடலாம். ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 ஏலக்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த பிரியாணி இலையும் இதில் சேர்த்துடலாம். இது எப்படி வதங்கணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா பொரிஞ்சிடணும், வாசனை நல்லா வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக வருது, டார்க் ப்ரௌனாக. வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நல்ல வாசனை ரொம்ப அருமையாக வரும். இப்போ நான் 3 வெங்காயம் இதுமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லைஸாக மெல்லிஸாக. அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நம்பர் பச்சை மிளகா, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் பச்சை மிளகாலாம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்படியே பாத்திரத்தில் அடியில் ஒட்டிக்கும். இது போட்டுட்டு சேர்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு அடியில் ஒட்டாது. இப்போ 3 தக்காளி பெரிய சைஸில், அதை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக வதங்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினா பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினா சேர்த்து வதக்கும்போது பச்சை வாசனையே சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா வதக்கிடணும். இப்போது 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்கணும். சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகத்தூள், இதுவும் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது. இந்த மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் நம்ம மட்டன் பிரியாணிக்கெலாம் சேர்க்க மாட்டோம், சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது மாதிரி 1 கப்பு தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாசுமதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி இதில் வறுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரியாணி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி வறுத்துருங்க ஒரு 2 நிமிஷம். அரிசி உடஞ்சிரும், அதனால் இந்த ஓரத்துலேருந்து அப்படியே கிளறி விடணும். இப்போ இந்த 1/2 kg சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த அரிசியோட இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வேக வச்சு சேர்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதால் நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இதே நீங்கள் சீரக சம்பா அரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 2ன்ற அளவில் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இது மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ 2 கிளாஸ் தண்ணியும் இந்த தேங்காய் பாலும் சேர்த்து மொத்தத்துக்கு 3 கிளாஸ் சேர்த்துருக்கோம்.
இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி, தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துட்டு உடனே மூட வேணாம். நல்லா இது மாதிரி கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம அது வெயிட் போட்டு செய்ய போகிறதில்ல. 3/4 பாகம் வெந்த உடனே அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் மூடி போட்டால் போதும், வெயிட் போட வேண்டியதில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அரிசி 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எலுமிச்சம்பழம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக இந்த மாதிரி புதினா இலையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதோட ஸ்மெல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா ஓரத்துலேருந்து இது மாதிரி சைடில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சிடலாம். நம்ம அரிசி 3/4 பாகம் தான் இப்போ வெந்திருக்கு. இது மாதிரி தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. நல்லா நம்ம 3/4 பாகம் வெந்திருக்கும் போது நம்ம தம் போட்டோம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அரிசியும் உடையில உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல அருமையாக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணிக்கு இது மாதிரி ஒரு வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.